ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூவில் வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூவாக தான் இருக்கும். என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்ச் எடுத்திருந்தேன். இது வந்து நம்மள கேசியோட ப்ரோ ட்ரெக் வாட்ச், ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான். இது வந்து நான் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து கூட வந்து ஸ்ட்ராப் வந்திருந்தது. எஸ், இந்த ஸ்ட்ராப் வந்து வந்திருந்தது மக்களே, உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னது குயிக் ஃபிட் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ராப் தான். நல்லா தான் இருக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு இந்த ஸ்ட்ராப் வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதில் வந்து ப்ராப்பரான ஃபிட்டு நம்ம கையில் கிடைக்காது. ரீசன் என்னென்னா வந்து ஒன்று வரும்போதே வந்து ரொம்ப பெருசாக வரும். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து ஒரு வாட்டியும் நம்ம இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த பின்னை எடுத்து ஒரு செக்ஷனாக நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். நான் எல்லா செக்ஷனும் எடுத்துமே எனக்கு வந்து ப்ராப்பராக என் கையில் ஆக்சுவலாக உட்காரலை. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராப்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக மேக்னெட்டிக் ஸ்ட்ராப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே இந்த ப்ராடக்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது தான் கைஸ் வந்து எடுத்திருக்கேன். சில்வர் கலர் மேக்னெட்டிக் ஸ்ட்ராப்பை. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 23 மில்லிமீட்டர் வந்து இதில் உக்கரும் வைக்கலாம். இந்த ஸ்லக் ஃபிட் வந்து 23 மில்லிமீட்டர்ஸு. அதை நான் ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 23 மில்லிமீட்டர் யோடியோட ரீப்ளேஸ்மெண்ட் மேக்னெட்டிக் எது மிலனீஸ் மேக்னெட்டிக் சாப் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இது 23 மில்லிமீட்டரோட ஒரு ஸ்ட்ராப் மக்களே, ஒரு செயின், ஓகேங்களா. ஸோ இதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக அது கலர் கரெக்டாக வந்திருக்கா, ஃபிட் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். இதோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னா வந்து நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, 400 ரூபா. ஓகே, ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 நாளில் டெலிவரி பண்ணிட்டாங்க எனக்கு அமேசானை. நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன், எங்கடாவது மழைலாம் வந்துடுற போது அதுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ எஸ், இதான் கைஸ் பேக்கு. ஓகே, ஸோ கரெக்டான ப்ராடக்டாக வந்திருக்கு. உள்ள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இப்போ 23 மில்லிமீட்டர் தான் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். இது கூட பின்ஸ் இருக்கா? இருக்குது. நைஸ், ரைட்டு. ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த பின்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க, விச் இஸ் வெரி ஈஸி டு ரிமூவ் அண்ட் ஈஸி டு புட்டு. தாண்டி வந்து எஸ், நம்மளுக்கு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ட்ராப்பை உள்ளே போட போகிறோம். ஸோ எப்படி போட போகிறோம் அப்படின்னா வந்து, எப்படி போட போகிறோம், 2 பக்கமே மேக்னெட் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஓகே ரைட். ஸோ எஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உக்கரோம் அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து இங்கே உக்கரும் இப்படின்னா வந்து எஸ், இது வந்து இங்கே உக்கரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக லூஸ் ஃபிட்டு தான் இருக்குது. பார்த்தா தெரியும் பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து 24 மில்லிமீட்டர் தான் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன் மக்களே. 23 வேலைக்கு ஆகாது. நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணி தான் ஆக வேண்டும். பட் எனிவேஸ் போட்டு பார்க்கலாம். சப்போஸ் ஓகேவா இருந்ததுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து 24 மில்லிமீட்டர் தான் எடுத்தாகணும். ஆக்சுவலாக நான் இது மெஷர் பண்ணி பார்த்தேன், 23.5 சம்திங் வாட்ச்லேயே எவ்வளோ தான் வந்தது ஆக்சுவலாகவே. பட் இது வந்து இப்போ எவ்வளோன்னு தெரியல. இது நான் வந்து போய் மெஷர் பண்ணி பார்க்கணும். மெஷர்மெண்ட் என்கிட்ட இது இல்லை, டேப் இல்லை. நான் மெஷர் பண்ணிவிடுவேன். சரி, பெஸ்ட் போட்டு பார்க்கலாம். சரி, இப்படி போட்டோம்னா இல்லையே மக்களே, உக்கரல. இட் இஸ் நாட் ஃபிக்ஸிங் ப்ராப்பர்லி. ஏன்னா சொல்கிறேன், டெக்னிக்கலாக ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ நம்ம நம்ம இப்போ வச்சுருக்கிற ஸ்டாப் தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இது என்ன உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக அவங்க தப்பான ப்ராடக்ட் அமைச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து உக்காரல கைஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்ன தப்பான ப்ராடக்ட் அமைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. மேபி அது தப்பான கரெக்டாக இல்லை கரெக்டான ப்ராடக்டானு தெரியல. ஓகே, இங்கே பாருங்கள், ஐ ஷோ இட் யூ. ஓ, இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஜூம் பண்ண முடியுதா? இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த எண்டில் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே கூட பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வளைஞ்சி இருக்குது, இது போய் வருது. இது ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரைட்டாக எதிர்பார்த்தேன், பட் ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ராங் ப்ராடக்ட் தான் மக்களே போட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த வாட்சில் உட்காரல. இது லாஸ்ட் டைமாக எனக்கு ஒரு பிரச்சனை வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக இல்லை, தெரியுதா?
இது வந்து இப்படி வளைஞ்சி வருது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ எஸ், இது இட்ஸ் நாட் எ கரெக்ட் ஃபிட்டு. இந்த பக்கம் கரெக்டாக இருக்கா? இந்த பக்கமும் அதே இஷ்யூ தான். இங்கே பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த வாட்சில் உட்காரல. இல்லைனா ஆக்சுவலாக உள்ள வரைக்கும் போகணும், பட் உள்ள வரைக்கும் போகாது, இதோட நின்றுடும். ஸோ அதான் பிரச்சனை. பாருங்கள் எப்படி அதை மிஸ்கைட் பண்ணுறாங்க. அதை ப்ராப்பரான வந்து ஒரு என்ன சொல்கிறது, மேபி இது வந்து இந்த வாட்சுக்கு ஒக்கரும்னு நினைக்கிறேன். இப்போ காட்டியிருக்காங்களா, மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இந்த வாட்சுக்கு வேணால் ஓகே ஒக்கரும்னு நான் நினைக்கிறேன். பட் நம்மளோட இந்த வாட்சுக்கு இது ஒக்கரவில்லை. அதை தாண்டி வந்து இது வந்து ஒரு 24 மில்லிமீட்டர் நம்மளுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ இது மெஷர் அவுட் பண்ணணும். கண்டிப்பாக இது மெஷர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக 24 மில்லிமீட்டர் தான். எப்படி சொல்கிறேன்னா, இந்த மெஷர்மெண்ட், அதை இப்போ நான் பிடிச்சிருக்கேன்ல, அந்த மெஷர்மெண்ட் வந்து 24 மில்லிமீட்டர். பட் இது வந்து 23க்கும் கம்மி தான் மக்களே. 22 சம்திங் தான் வரும். இது வந்து 24, 23 வரும்னு நினைக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்டு. பட் இந்த மெஷர்மெண்ட் நான் பிடிக்கிறேன்ல, ரெண்டாவது பிடிச்சேன், அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு 22க்கும் கம்மி தான். ஸோ அதனால் வந்து ப்ராப்பரான ஃபிட் இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் இது ரிட்டர்ன் பண்ணணும். டூ மச் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது மக்களே. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. எனிவேஸ், இப்போ நான் இது ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் வந்து வேறு ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ வேறு ப்ராடக்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்குங்க. பட் இப்போ பாருங்கள், அமேசான் பாருங்கள், அவன் இவ்வளோ தான் அனலைஸ் பண்ணி நம்ம வாங்கினாலுமே இந்த மாதிரி தப்புகள் வந்து நடக்க தான் செய்யுது. இது நம்மளால் மாற்றிக்க முடியாது. இப்போ ஆக்சுவலாக ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஆப்ஷன் சொல்லிட்டு. பட் ப்ராடக்ட்டே தப்பாக இருக்குது. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கேயோ போட்டிருந்தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்லி, இது ஒன்று 7 days ரீப்ளேஸ்மெண்ட். எனக்கு வந்து ப்ராடக்ட்டே ஒக்கர்லையா, ப்ராடக்ட்டே தப்பு, அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ அதனால் அது ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் வந்து வேறு ப்ராடக்ட் எடுக்கிறேன். வேணால் இப்போ அடுத்ததானா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை முடிஞ்சால் ஆட் பண்ணி விட்றேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர் கைஸ். Thank you and bye.